வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் vlog பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு 7 இடம் போட்டிருக்கேன். இது ஒரு 6 இடம் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இடம் இருக்குது சிங்கப்பூரில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 6 இடத்தையும் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் மெரினா பே சாண்ட். ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, அதனால் இது மெரினா பே சாண்ட். இப்போ நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது சிங்கப்பூரோட வெல்கம்மு. இது அந்த 3 பில்டிங்க்கு மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் அப்சர்வேட்டரி டெக்கு. அது 57 ஃப்ளோரு, அதாவது 656 ஃபீட் ஆர் 200 மீட்டர்ஸ். அது மேலே போய் தான் அந்த போட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அது மேலே போய் தான் நம்ம இந்த வியூவை பார்க்க போகிறோம். அதுக்கு அப்சர்வேட்டரி டெக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மேலே போயிட்டு எப்படி அந்த வியூ இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸ்கை பார்க்குன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்கள், 2 டூம் தெரியுது பாருங்கள். ஒன்று வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளவர் டூமு. இது ரெண்டுத்தையும் நம்ம கீழே போயும் பார்க்க போகிறோம். இது மேலேருந்து வியூ. இந்த வியூ வந்து இந்த ஸ்கை பார்க்லேருந்து பார்க்குறது ஒரு பிரெத் டேக்கிங் பனரோமிக் வியூஸ் கிடைக்கும் நமக்கு. இது வந்து ஸ்கைலைனுன்னு சொல்கிறாங்க. இது இந்த ஃப்ளோர்லேருந்து நமக்கு பார்க்கும்போது என்னென்ன தெரியும்னு சொன்னால், அந்த வாட்டர் ஷோ, டேஸ்லிங் டிஸ்பிளே, லைட்ஸ், மியூசிக், இதெல்லாம் நைட்டில் பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். நாங்கள் ஈவினிங்கில் போனோம். ஏன்னா ஈவினிங்கில் போனால் தான் கீழே இறங்கி அந்த லைட் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் பார்த்தோம். வியூ பாருங்கள் ஃபுல்லாகவே இதுலேயே நமக்கு நல்லா தெரியும். சிங்கப்பூரில் வந்து ஒரு பாதி இடம் வந்து கடலுக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கிடெக்சரு நல்லா கட்டியிருக்காங்க. இந்த 2 டூமியும் கிட்டே போய் பார்ப்போம். நம்ம இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு எல்லா வியூவுமே கிடச்சிரும். நம்ம முதல்ல பார்த்த மெர்லைனு எல்லா வியூவுமே கிடைக்கும். ரொம்ப நல்ல ஒரு வியூ கிடைக்கக்கூடியது. ஈவினிங் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை இறங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம இறங்கி வந்துட்டு அந்த சூப்பர் ட்ரீ இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஈவினிங் டைமு. அதனால் அந்த சூப்பர் ட்ரீக்கு வந்து ஈவினிங் 7:30க்கு மேலே தான் அதில் லைட் ஷோ. அதனால் அதுக்குள்ளாட்டி நம்ம போய் க்ளவுட் ஃபாரஸ்ட்டையும் ஃப்ளவர் டூமையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம க்ளவுட் ஃபாரஸ்ட் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே இறங்கி இது வழியாக தான் போகணும். இது வழியாக நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த சூப்பர் ட்ரீலாம் தாண்டி உள்ளே போனோன்னே க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூமில் ஒரு டூம் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டு. இது என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் அதே மாதிரி எல்லாமே டிக்கெட்டு தான். நம்ம ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தோம்னா அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்குமே க்யூ தான் நிற்கிது. பட்டு நாமினல் இது தான், கூட்டம்தான். ஸோ அது உள்ளே போனோன்னே இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகும்போதே நமக்கு வந்து அங்கே உள்ளே என்னென்ன இருக்குன்ற ஒரு மேப் மாதிரியும் போட்டு வச்சுருக்குறாங்க. அது வழியாக அதில் பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு. அதில் ஒரு சின்ன ஜுராசிக் வேர்ல்டும் இருக்குது. ரொம்ப சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உள்ளே போனோன்னே. இது என்ன அந்த க்ளவுடு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு பெரிய கண்ணாடி கூரை. அது பாருங்கள், ஒரு பெரிய இது இருக்குது பாருங்கள், மவுண்டன். அது வந்து செயற்கையாக ஆர்டிஃபிஷியல் மவுண்டன். அதுலேருந்து ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃபவுண்டனுக்கு கீழே தான் இந்த மாதிரி டைனாசரு, இந்த மாதிரி எல்லா செடி எல்லாமே, பிளான்ஸு, அரிய வகை பிளான்ஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க. அது பாருங்கள், அதுதான் அந்த கண்ணாடி கூண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்ணாடி மேற்கூரை ஃபுல்லாக கண்ணாடியால் வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப அப்படியே கூலாக இருக்கும். போனோம்னா ஏசி போட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த இதை பாருங்கள், டைனாசர் பாருங்கள். உண்மையாலுமே அது சவுண்டாக கத்துற மாதிரி காதே கிழிஞ்சிடும், அந்தளவுக்கு கத்துது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மூமெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த செயற்கை மலைன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மவுண்டன் மாதிரி. அது வந்து 35 மீட்டர் ஹைட்டில் வச்சு அங்கேருந்து வாட்டர் சொட்டுற மாதிரி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி விடும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ளவுடு சூழ்ந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த இடம் வந்து அவ்வளோ சில்னஸ் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேருமே வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் அது உள்ளே இருக்கிற ஒரு டிஸ்பிளே. ஸோ மேலேருந்து அந்த டைனாசரை பார்த்தோம்னா அது அப்படியே தலையாட்டுறதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை. பெரியவங்களும் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் இது. இதில் வந்து செடிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. மூங்கில், ஆர்கிடு, பாசி, அரிய வகை தாவரங்கள். இது ஒரு டைனாசர் பாருங்கள், எப்படி மூமெண்ட் பாருங்கள். அதுக்கு ரொம்ப ஒரு சில்லாக இருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு கீழே இறங்கிடுவோம். இது வந்து ஃப்ளவர் டோம் அடுத்தது உள்ளது. உள்ளே போனோடனே அந்த ஃப்ளவர் ஸ்மெல்லு
அவ்வளோ ஒரு சுகந்தமான ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும் இதில். இந்த ஃப்ளவர் டோமு இது உள்ள எல்லா பூச்செடியும் இருக்குது. இதையுமே ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு மாதிரி வச்சு கண்ணாடி இது உள்ள தோட்டம் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் என்னென்ன மலர்கள் இருக்குன்னா அந்த பூ செடி எல்லா பூவுமே வந்து எல்லா ஊர்லேருந்தும் கொண்டு வந்திருக்காங்க, உலகம் முழுவதுலேருந்தும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து கூலாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, மத்திய தரைக்கடல் பகுதி, அதுலேருந்து இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸு பிளான்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்க்காத கலரே கிடையாது, அவ்வளோ ஃப்ளவர்ஸ், எல்லா விதவிதமான ஃப்ளவர்ஸு, எல்லா கலரான ஃப்ளவர்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ கண்ணுக்கு வந்து பார்க்குறதுக்கு கண் வந்து நமக்கு பத்தாது, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு. ஸ்மெல்லு எல்லாமே எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு. அதுக்கும் அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க, அதோட பொட்டானிக்கல் நேமு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து மேலே போயிட்டோம் நாங்கள் இப்போது. அது வந்து ஒரு பெரிய ஒரு 4-5 இது பண்ணி ஏறுறது. இது மேலே போயிட்டோம். அது மேலே தான் கடைசியில் இது இருக்குது. அதை போயிட்டு திரும்பி நம்ம இறங்கி வரணும். ஒவ்வொரு டோம்லேயும் நம்ம நினைக்கிற மாதிரி உடனேலாம் இறங்கிட முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். போகிறதுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க, இறங்குறதுக்கு நம்ம இறங்கி தான் வரணும். அந்த மாதிரி க்ளவுட் ஃபாரஸ்ட்லேயும் அப்படி தான், ஃப்ளவர் டோம்லேயும் அப்படி தான். ஏறுறதுக்கு ஒரு லிஃப்ட்டில் போயிடலாம். இறங்கும் போது இது அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடித்து இறங்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ இறங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த 2 டூம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து 7 o'clock இடம் பிடிச்சிடணும். அப்போ தான் அந்த லைட் ஷோ பார்க்க முடியும். இந்த ஷோ வந்து 7:30 to 8 o'clock வரைக்கும் போடுறாங்க, அரை மணி நேரம். இதில் வந்து நல்ல தமிழ் சாங்ஸு எல்லாமே போடுறாங்க. இது ஒரு ட்ரீயும் 25 meters. இது மேன்மேடு ட்ரீ. இது சும்மா கிடையாது, இதில் சோலார் பேனல் வச்சுருக்காங்க. அந்த கரண்ட்டை தான் இதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது பார்க்கக்கூடிய ஒன்று. எஸ், அடுத்தது வந்து சென்டோசா ஐலண்ட் நம்ம போகணுன்னு சொன்னால் இது வந்து ஒரு கொண்டோலா ரைட் பண்ணி தான் நம்ம போக முடியும். அங்கங்கே டிஸ்பிளே இருக்குது, என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு நல்ல, மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இது உள்ளே போனால் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து மதாம் துசாந்த் வேக்ஸ் மியூசியம்னு ஒன்று இருக்குது. எல்லா உலக தலைவர்களோட மியூசியம், வேக்ஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ரஜினிகாந்த், அமிதாப், ஜாக்கி ஜான் இதெல்லாம் கூட நம்ம அங்கே பார்க்கலாம். இந்த ரைடே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்ட பிறகு போட்டு ரைடு ஒன்று, சின்னதாக ஒரு போட் ரைடு ஒன்று இருக்குது. அதில் மார்வல் 4D சினிமா இருக்குது. அங்கேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ a day ஸ்பெண்ட் பண்ணிட முடியும் அந்த ஐலாண்டில். அப்புறம் சிங்கப்பூர் பழசில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்டது இருக்குது. இது நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். இவ்வளோதான் இதில் பார்க்கக்கூடியது. Thank you for watching my video, and please subscribe the video. Thank you.